கிடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசிக்கு வெற்றி நாடகம் போடுறாரு. அவருக்கு கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. வெற்றி நடு ரோட்டில் நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபோனில் ஒரு பாட்டை வச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து துளசி அந்த பக்கமாக வராங்க. வெற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே துளசிக்கு பயங்கர கோவம். வெற்றி துளசியை பார்த்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்க துளசி நேராக வந்து வெற்றியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது வெற்றி வந்துட்டு, மேடம், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு வலி கூட தெரியல, நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அப்போ துளசி, போதும் நிறுத்துங்க, உங்களோட சாக்கு போக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கீங்க? உங்களுக்கு கை கால் உடஞ்சிருச்சு, உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதுவும் இது சரியாகிறதுக்கு 15 நாள் இல்லை 2 மாதம் ஆகும்னு சொன்னீங்க. எப்படியெல்லாம் போய் பேசியிருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனோட பையனா? இப்படி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. வெற்றியை பேச விடாமல் ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? இப்படி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அவ்வளோ கவலைப்பட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இனிமேல் என் முகத்திலே முழிக்காதீங்க, ஒழுங்காங்கிறது போயிடுங்க அப்படின்னு சொல்ல வெற்றி வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஓஹோ, நான் போகணும்னு சொல்கிறீங்களா? இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக துளசி அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.